தேவைதானா ஒரு விளம்பரம்? இந்த காலத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் விளம்பரம் தேவைங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. சாம்பிள் மட்டும் கொடு. உள்ளே நுழைஞ்சதும் வடிவேல் சார் ஃப்ரீயாக சாம்பிள் வாங்கின மாதிரி நம்மளும் ஃப்ரீயாக அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் அடேங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 கடை போட்டிருந்தாங்க. உள்ளே வந்துட்டோமே ஒவ்வொரு கடையாக போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரிசையாக போகிறப்போ ஒரு இடத்துல செம்ம கும்பல். என்னன்னு பார்த்தா அல்வானா சாதாரண அல்வா இல்லைங்க, நம்ம திருவையாறில் இருக்கிற அசோகா அல்வா ஸ்டால். நம்மளே எங்கேயோ பார்த்துருப்பாங்க போல். அங்கே லைட்டாக சாம்பிள் அசோகா அல்வாலேயே இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அங்கே போய் தாங்க எனக்கு தெரிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழக்கரை ராவியத்து ஸ்வீட்டு. அங்கே போனால் பிஸ்கெட்டு பவுடரு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த ஊரில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேர்லாம் வரும். இந்த பிஸ்கெட்டுக்கு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் தட்டு வடை செட்டு. இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிது இந்த தட்டுவடை செட்லாம். இருந்தாலும் நம்ம ஊரை நம்பி சேலத்துலேருந்தே வந்திருக்காரு. சரி ரைட்டு ஒரு மிக்ஸ்டு தட்டுவடை செட்டு போடுங்கன்னு அவர் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டு கொடுத்தாங்க. நல்லா அந்த சட்னிக்கும் அதுக்கும் நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு. என்ன அந்த தட்டுவடை செட்டுக்கு பார்த்தீங்களா லைட்டாக பல்லில் குத்திடுச்சுங்க, லைட்டாக பெயின். சரி ரைட்டு நம்ம அதை வெளியே காட்டிக்க வேணாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வாயில் போட்டேன். எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு தட்டு வடை செட்டும் தனித்தனி ஃப்ளேவரு டிஃப்ரென்ஸ் அப்படியே காட்டுதுங்க, அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரூன்ஸ். இந்த மேக்ரூன்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். அங்கே போனால் அங்கே ஒரு சாம்பிள், ஆஹா உள்ளே ஒரு முந்திரியை வச்சு கொடுத்தாங்க. அதை கடிக்கிறப்ப அப்படியே புசுக்குன்னு உடஞ்சி உள்ளே சாஃப்டாக போயிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவு யாருன்னா நம்ம ஜமால் முகமது கல்லூரி. நம்ம காலேஜு. அங்கே போனால் ஸ்வீட்ஸ்லேயே ஒரு 4 வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சடி ஒன்று பண்ணியிருந்தாங்கங்க. ஃபஸ்ட்டு கிச்சடி சாப்பிட்டேன், ஏன்னா ஸ்வீட்டாகவே சாப்பிட்டுட்ருக்கோம், கிச்சடி சாப்பிடணும்னு சாப்பிட்டேன். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, அதில் ஒரு 4-5 வெரைட்டியான ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நம்ம கடையில் வாங்கினா அது பிக்கவே முடியாது. ஆனால் இவங்க பண்ண அப்பம் சரியான சாஃப்ட்டு. அப்படியே ஒரு கையிலே பிச்சு அப்படியே வாயில் போடலாம், நல்லா அல்வா மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் முஸ்லீம்ஸில் கல்யாண வீட்டில் ஃபீரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் அரிசி போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவா உருண்டை, நல்லா சாஃப்டாக ரவா ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா சிம்பிளாக நீட்டாக ஆசமாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதுரை முத்து அண்ணனோட காமெடியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கையை தட்டிட்டு வந்தவங்க கூடலாம் செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் நம்ம ஊரில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லைவாக வந்து சமைச்சு அவங்கவுங்க ஊரோட பாரம்பரிய உணவத்தை கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்களும் ஒரே ஊரில் இருந்துட்டு பல வகையான டிஷ்ஷஸை சாப்பிட்டு ரசிப்போம்.